ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ உங்கள் மைண்டில் இருக்கக்கூடிய போர்ஷன் உங்களை பற்றி இப்போ என்ன இந்த வீடியோ பார்க்குற டைம் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணுறாங்க. ஸோ பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாங்க, நெகட்டிவாக திங்க் பண்ணுறாங்க. ஸோ என்ன தான் திங்க் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க, அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எனக்கு நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுட்டுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது பர்சனலாக ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Ten of Cups, okay. Devil. 6 of Wands. 9 of Cups. 2 of Pentacles. 3 of Pentacles. 2 of Swords. 5 of Pentacles. 9 of Wands. 8 of Cups. 3 of Wands. Gold. Okay, so bottom of the deck, Ace of Wands. Seven of Wands. 6 of Cups. 6 of Swords. Ace of Swords. 8 of Cups. Hermit. 9 of Cups. Hanged Man. 10 of Wands. Queen of Swords. Death. 7 of Cups. 4 of Cups. Okay. ஓகே, தென் இந்த வீடியோக்குள்ள என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட மைண்டில் உங்களை பற்றி அவங்க எப்படி திங்க் பண்ணுறாங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாங்களா, நெகட்டிவாக திங்க் பண்ணுறாங்களா, ஸோ என்ன தான் திங்க் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இது பர்சனல்ஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். ஸோ யாருக்கு ரெசனேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க விட்டுடுங்க. ஓகே ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த போஸ்டருக்கு நீங்கள் ஒரு ஏப்ரல் மந்த் நீங்கள் ஒரு ப்ரப்போசல் கொடுத்துருக்கலாம். ஓகே, நீங்கள் இதை போஸ்டில் போய் ஒரு லவ் ப்ரப்போசல் கொடுத்துருக்கலாம். பட் இவர் ஆக்சுவலி உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டு உண்டு, உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டில்ல. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு ஆக்சுவலி உங்களுக்கு அது ஹர்ட் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் பட் நமக்கு காலம் என்ன வரும் அதை நம்ம சொல்ல முடியும். ஆக்சுவலி இந்த பர்சனோட திங்கிங் ப்ராசஸ் ஃபாஸ்ட்டில் இப்போ கிடையாது, நவ் கிடையாது, முன்னாடி இவரோட மைண்டில் இவரோட திங்கிங் ப்ராசஸ் வந்து எப்படின்னா, உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகணும். இந்த ஒரே திங்கிங் ப்ராசஸ் மட்டும்தான் என்னோட மைண்டில் நின்றுட்டு விட்டு. ஓகே, மேபி நீங்கள் இந்த பர்சன் ஏதாவது ஒரு பிளேஸில் வச்சு மீட் பண்ணியிருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாக இருக்கலாம், லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நேரில் மீட் பண்ணதை விட நீங்கள் ஆன்லைனில் தான் கம்யூனிகேஷன் நிறைய பண்ணியிருக்கலாம். ஓகே, என்னோட மைண்டில் எனி டைம் உங்களை விட்டுட்டு மூவ் ஆன் பண்ணணும். எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஆக்சுவலி நீங்கள் இந்த பர்சனுக்கு கொடுத்த ஸ்நேகம் வந்து பியூரான ஒரு ஸ்நேகமாகும். ஓகே, ஒரு இன்னசென்டான ஒரு ஸ்நேகம், கள்ள கபடம் இல்லாத ஒரு ஸ்நேகம் இந்த ஒரு பர்சனுக்கு கொடுத்துட்டு. ஓகே, பட் இந்த பர்சன் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகணும். ஓகே, இதுதான் இவரோட தாட் ஆக்சுவலி ஸ்டார்டிங், இப்போ எல்லாம் முன்னாடி. ஓகே, இங்கே நமக்கு ரெண்டு சிச்சுவேஷன் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, அந்த பர்சனுக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. ஓகே,
ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் உண்டு. இன்னொரு சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, அந்த பர்சனோட ஃபேமிலியாக இருக்கலாம். ஓகே. பட் இந்த பர்சன் வந்து என்ன அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட வருவாங்க, ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணுற கேரக்டராகும். ஆக்சுவலி இவரோட எதிரியே யார் அப்படின்னா மைண்டு தான். இவரோட மைண்டு வந்து எப்பவும் சும்மா இருக்காது, எதையாவது திங்க் பண்ணிகிட்டே இருக்கும். நல்லா ஏதோ திங்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கொலாப்ஸ் பண்ணி வைக்கிறது தான் இவரோட வேலை. என்ன அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட வர்றாங்க, நல்லா இருப்பாங்க, நல்லா க்ளோஸாக போயிட்டுருப்பாங்க. சடனாக அந்த பர்சன் என்ன திங்கிங் வரும் அப்படின்னா, நம்ம தப்பு பண்ணுறோமோ, நம்ம நமக்கு இதை விட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, நம்ம வேறு ஆப்ஷன் ஒன்று சூஸ் பண்ணால் என்ன, இல்லைங்க வேறு ஆப்ஷன் ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தா என்ன, இதை விட நமக்கு பெட்டராக எது கிடைக்குமோ, ஓகே இந்த மாதிரி திங்க் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா, சம்டைம் உங்கள் கூட இப்போ வருவாங்க, ரிலேஷன்ஷிப் நல்லா போயிட்டுருக்கோம், சடனாக அது பர்சனுக்கு அவங்க ஃபேமிலி பற்றின தாட்ஸ் வரும். ஓகே, நம்ம தப்பு பண்ணுறோமோ, நம்ம ஃபேமிலிக்கு நம்ம துரோகம் பண்ணுறோமோ, லாஸ்ட்டு ஒரு எண்டிங்கில் நமக்கு ஃபேமிலிக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும், ஓவர் திங்கிங் பண்ணுற கேரக்டர் ஆகும். இது ஃபுல்லாகவே இந்த பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அது உங்களுக்கே மனசில் ஆகிருக்கும். இவங்க வருவாங்க, நல்லா க்ளோஸாக இருப்பாங்க, சடனாக இவங்க உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் பர்தரம் நடந்துகிட்டே இருந்திருக்கும். பட் நீங்கள் உங்களுக்கு ஆக்சுவலி கொடுக்குற ஸ்நேகம் பியூரான ஒரு ஸ்நேகம்னால எப்போ அந்த ஒரு பர்சன் வந்தாலும் நீங்கள் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்க. சரி, ஓகே, இவர் வாரதும் போகிறதும் ரிலேஷன்ஷிப்பில் நின்றுட்டு உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்ன சொல்லுது, இப்போ சின்ன குழந்தைங்கள்லாம் பார்த்தா நமக்கு தெரியும். இப்போ அம்மா கூட இருப்பாங்க, சடனாக வந்து அம்மா கூட இருக்கிற டைமில் அந்த குழந்தைக்கு என்ன தோணும் அப்படின்னா, விருந்து வீட்டுக்கு போகணுன்னு தோணும். ஓகே, விருந்து வீட்டுக்கு போகணுன்னு தோணும். விருந்து வீட்டுக்கு போகணுன்னு அந்த குழந்தைக்கு என்ன தோணும் அப்படின்னா, அம்மா கிட்ட போகணுன்னு தோணும். ஓகே, ஸோ அதே மைண்ட் செட் தான் இவரோட கேரக்டர். ஓகே, ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணுவாங்க, ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணுற கேரக்டர். ஆக்சுவலி இவருக்கு நீங்கங்கிறது ஒரு கம்ப்ளீஷன் ஆகும். ஓகே, இவருக்கு உங்கள் கூட இருக்கும்போது ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகும். பட் உங்கள் கூட இவருக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆனாலும் நான் கரண்ட் சுச்சுவேஷன் உங்களை பிடிச்சி எல்லா சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சுட்டு உண்டு. ஓகே, இவருக்கு உங்கள் கூட ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. ஆக்சுவலி இவருக்கோட கம்ப்ளீஷன் நீங்கள் ஆகும். பட் உங்களை பிடிச்சி எல்லா சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சுட்டு உண்டு, ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு உண்டு. ஓகே ஓகே, ஸோ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த ஒரு பர்சன் உங்கள் கூட இருப்பாங்க, நல்ல ரிலேஷன்ஷிப் ரொம்ப க்ளோஸாக போயிட்டுருக்கும். அப்போ இவருக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஆப்ஷன்ஸ் இருக்கும், இல்லைங்க ஃபேமிலி இருக்கும். ஓகே, ஃபேமிலி பக்கம் போகக்கூடிய டைமில் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு போவாங்க. இவர் ஆக்சுவலி இந்த ஸ்டார்டிங் இந்த ரிலேஷன்ஷிப்பில் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு, உங்களை விட்டு வேறு எங்கேயும் லாங் டிஸ்டன்ஸ் போயிட்டு உண்டுன்னு சொன்னால் நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து. ஓகே, ஸோ இவர் அந்த ஆப்ஷன் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ண போவாங்க, இல்லைங்க ஃபேமிலி கூட போவாங்க. ஃபேமிலி கூட போகிற டைம் அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும் அப்படின்னா, ஏதோ ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் இருக்கும், ஒரு லோன்லினஸ் ஃபீல் ஆகும். ஓகே, ஏதோ மிஸ்ஸிங் ஃபீல் ஆகும், லோன்லினஸ் ஃபீல் ஆகும், ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகாது. மறுபடியும் உங்ககிட்ட வருவாங்க, உங்ககிட்ட வந்து ரொம்ப க்ளோஸாக போகும், மறுபடியும் எனக்கு எடுத்தோன்னே மேபி யார் மூணாவது நபரோட பேச்சு கேட்குற ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஓகே, ஏன்னா நமக்கு இந்த இடத்துல இந்த ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் உண்டு. ஓகே, ஸோ ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணுற ஒரு கேரக்டர். ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் இவரோட வாரதும் போகிறதும், எதுக்கு உங்களை விட்டுட்டு போகிறாங்கன்னு கூட சொல்லாமலே சொல்லட்டும் போயிருக்கலாம். ஓகே, காரணம் என்ன, அதுதான் இங்கே இருக்கும்போது அது கொள்ளான்னு தோணும், அங்கே இருக்கும்போது இது கொள்ளான்னு தோணும். ஸோ இதனால தான் இவர் வந்து உங்களை விட்டுட்டு போயிட்டு உண்டு. ஓகே, பட் கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு அது பயங்கரமாக ஹர்ட் ஆகிருக்கலாம். எனக்கு என்ன தோணுது, இன்னொரு பர்சன் வருவாங்க, ரொம்ப க்ளோஸ் ஆவாங்க, ரொம்ப அட்டாச்ட் ஆவாங்க, நீங்களும் ரொம்ப க்ளோஸ் ஆகுவீங்க, ரொம்ப அட்டாச்ட் ஆகுவீங்க, ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கோம். சடனாக அந்த ஒரு பர்சன் உங்களை பிடிச்சி சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வைப்பாங்க, இல்லைங்க உங்களை விட்டு ஓடுவாங்க. ஓகே, அது கண்டினியூஸாக ஆகும்போது உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கலாம். ஆக்சுவலி அது உங்கள் ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட இந்த பர்சன் விளையாடிட்டு உண்டு. நீ வர்ற என் கூட ரொம்ப பாசமாக பேசுகிறேன், க்ளோஸாக பேசுகிறேன், என்னை அடிக்ட் ஆகுறேன், என்னை அட்டாச் ஆக வைக்கிறேன், மறுபடியும் நீ விட்டு ஓடுற. இந்த ஒரு சுச்சுவேஷன் பர்தராக நடந்துகிட்டே இருந்துக்கலாம். ஓகே, ஸோ இப்படி இவர் வருவார், சொல்லிக்காமலே எடுத்து போயிடுவார், இல்லைனா சொல்லிக்காமலே உங்களை பிளாக் பண்ணுவாங்க, இல்லைங்க சொல்லிக்காமலே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க, இல்லைங்க இப்படி பண்ணக்கூடிய டைமில் அது உங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டாக இருக்கலாம். உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் மேலே ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ வந்திருக்கலாம். ஓகே,
இது என்ன ஆக்சுவலி இது ஒவ்வொரு வாட்டி இவர் வரக்கூடிய டைமில் இவரை நம்புறதும் அடுத்து இவர் போகிறக்கூடிய டைம்ல இருந்து ஒப்பாரி வைக்கிறதும் ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கலாம். ஓகே, அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு உண்டு. ஓகே, நான் என்ன விளையாட்டு பொம்மை நினச்சியா, எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது, உணர்வுகள் இருக்குது, உனக்கு அது புரிஞ்சிக்க முடியலையா, நீ வர்ற நல்ல பாசமாக இருக்கா, நல்ல க்ளோஸாக இருக்கா, சார் தான் என்னை விட்டுட்டு போகிற. இது மாதிரி எத்தனை வாட்டி நீ போவ? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா நான் கொடுக்குற ஒரு ஸ்நேகம் பியூரான ஒரு ஸ்நேகம், நான் உங்ககிட்ட ட்ரூவாக நிற்கிறேன். பட் நீ என்ன ஒரு விளையாட்டு பொம்மை மாதிரி யூஸ் பண்ணுற, வர்ற போகிற என்ன நடக்குது? உங்களுக்கு இந்த ஒரு பர்சன் மேலே ட்ரஸ்ட் இஷ்யூ கண்டினியூஸாக இந்த பர்சன் இந்த மாதிரி பண்ண உங்களுக்கு இவங்க மேலே ஒரு ட்ரஸ்ட்டே இல்லாமல் போயிருக்கலாம். இவரை நம்பி நான் எப்படி நெக்ஸ்ட் கட்டத்துக்கு போகிறது, இல்லை இவரை நம்பி எப்படி தான் ஜீவிக்கிறது? ஓகே, நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் சேஞ்ச் ஆகிட்டு உண்டு. ஓகே, எனக்கு என்ன தோணுனா கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த பர்சனை பிடிச்சி பிளாக் பண்ணிட்டு உண்டு. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு உண்டு. ஓகே, இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு தேவை கிளாரிட்டி ஆகும். என்ன நடக்குது ஆக்சுவலி, நீ எதுக்கு வர, நீ எதுக்கு போகிற, நான் என்ன விளையாட்டு பொம்மையா, எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது, எனக்கு உணர்வு இருக்குது, அதை நீ புரிஞ்சுக்க மாட்டியா, நீ இப்படியெல்லாம் எனக்கு ஆக்சுவலி நீ வரக்கூடிய டைம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நீ போகக்கூடிய டைம் ரொம்ப ஹர்ட் ஆகுது, கண்டினியூஸாக இதை நீ பண்ணிகிட்ருக்க, இப்படியெல்லாம் நிற்கிறது தான் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம். ப்ராப்பராக எனக்கு ஒரு கிளாரிட்டி என்ன நடக்குது ஆக்சுவலி, எனக்கு ப்ராப்பரான ஒரு கிளாரிட்டி, ஒரு ஸ்டெபிலிட்டி, இல்லைங்க ஒரு கமிட்மெண்ட் ஏதாவது கொடுக்குறது தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிற்கலாம். இல்லைங்க எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணால் நீங்கள் முடிவு பண்ணிட்டு உண்டு. ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கரண்ட் சுச்சுவேஷனில் சேசிங் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு உண்டு. முன்னாடி உங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு செப்பரேஷன் வரக்கூடிய டைமில் இந்த ஒரு பர்சனுக்கு அடிக்கடி நீங்கள் இந்த ஒரு பர்சன் முன்னாடி உங்களை விட்டுட்டு போனால் கூட நீங்கள் அது ஒரு 2 or 3 days நீங்கள் இருந்து ஃபீல் பண்ணிட்டு மறுபடியும் இந்த பர்சனுக்கு மெசேஜ் பண்ணுறது, கால் பண்ணுறது, இப்படி ஹாப்பியாக இருக்கிறியா, லைஃப்பில் என்ன நடக்குது, ஸோ இந்த மாதிரி நீங்கள் இருந்திருக்கலாம். பட் நான் நீங்கள் அப்படி இல்லை. ஆக்சுவலி சேசிங்கை டோட்லி நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு உண்டு. ஓகே, ஏன்னா உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஏன்னா இந்த பர்சனோட பிளானிங்கே ஃபுல்லாக உங்களை விட்டு போகணும் இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ வந்து கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் எனக்கான ஒரு கிளாரிட்டி, ஓகே, இல்லைங்க எனக்கான ஒரு ஜஸ்டிஸ், எனக்கு அது கட்டாயம் கிடச்சே ஆகணும். நீ வந்து வேறு யாரெல்லாமோ நீ ஏமாற்று, ஊரை ஏமாற்று, உலகத்தை ஏமாற்று, நான் உண்மையாக இருக்கேன், நீ என்ன ஏமாத்துறேன், அது நீ என்னோட ஃபீலிங்ஸ் கூட எமோஷனலையும் விளையாடுறவனுக்கு அது புரியுது நிறைய வாட்டி நீங்கள் கேட்டிருக்கலாம். ஓகே, ஸோ அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு கோபம் வந்துட்டு உண்டு, நீங்கள் பிடிச்சி பிளாக் பண்ணிட்டு உண்டு, இல்லைங்க நீங்கள் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு உண்டு, நீங்கள் உங்களுக்கு நீங்கள் எனாஃப் நீங்கள் ஒரு லெவலுக்கு வந்துட்டு உண்டு. எனக்கு யாரும் வேண்டாம், எனக்கு நான் மதி போதும், உண்மையாக ரிலேஷன்ஷிப்பில் ட்ரூவாக நின்று நான் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணேன், எனக்கு அது மனசில் ஆகிட்டு உண்டு. ஓகே, எனக்கு யாரும் வேண்டாம், எனக்கு இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு வேண்டாம். என்ன வருது ரிலேஷன்ஷிப் வருது, எங்களோட ரொம்ப க்ளோஸாக பேசுது, பழகுது, சொல்லிக்காமல் என்னை விட்டுட்டு போகுது, இப்படி என்ன வந்து ஹர்ட் ஆகிற ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு வேண்டாம். அதுக்கு நானே எனக்கு யாரும் இல்லாட்டாலும் பரவாயில்ல, நான் தனியாக வாழ்ந்துக்கிறேன். பட் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் வந்து என்ன மறுபடியும் ஹர்ட் ஆக்காதுங்க, நீங்கள் ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணிட்டு கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு ஸ்நேகம் இல்லாமலாம் கிடையாது, ஸ்நேகம் உண்டு. பட் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். இதுக்கு நீங்கள் ஒரு புஷ் ஸ்டாப் வைக்கணும், நீங்கள் முடிவு பண்ணிட்டு உண்டு. ஓகே, இது இங்கே நடக்குது ஆக்சுவலி. உண்மையான ஒரு உள்ளத்தை இப்படி எல்லாரும் காயப்படுத்துவாங்க. ஒரு புஷ் ஸ்டாப் வைக்கணும் நீங்கள் முடிவு பண்ணிட்டு உண்டு. எனக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கிளாரிட்டி கிடைக்காத வரைக்கும் நான் வந்து சேசிங் பண்ண போகிறதில்ல, அந்த பர்சனுக்கு கால் பண்ண போகிறதில்ல, மெசேஜ் பண்ண போகிறதில்ல, டிஸ்டர்ப் பண்ண போகிறது கிடையாது. இனிமேல் என் லைஃப்பில் இவன் வரதா இருந்தால் ஸ்ட்ராங்கான ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும். என்ன தான் நடக்குன்னு பார்த்துக்கலாம். ஒரு வைப்ரேஷன் நிற்கிறீங்க, அவங்க இந்த வைப்ரேஷனில் யாரும் நிற்கிறீங்க அப்படின்னா ஷுவராக உங்களுக்கு இந்த வீடியோ ரெசனேட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா என்றைக்கு இந்த வைப்ரேஷன் நீங்கள் வர்றீங்களோ அன்றைக்கி உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே தென் இவரோட கரண்ட் சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப் டோட்லி டெத் ஆகிட்டு உண்டு, ஒரு எண்டிங் வந்துட்டு உண்டு. ஓகே, இந்த மாதிரி இவர் பண்ண ட்ரஸ்ட் இஷ்யூ வந்து ரிலேஷன்ஷிப் டோட்லி ஒரு எண்டிங்கில் வந்துட்டு உண்டு. மேபி ரிலேஷன்ஷிப் வந்து டெத் ஆகி 1 year 3 months இருக்கலாம், அப்படி இல்லைங்க 8 months இருக்கலாம், 6 months இருக்கலாம். ஓகே, இப்போ இவரோட மைண்டில் நீங்கள் இருக்கிறீங்களா அப்படின்ட்டு எஸ் அப்கோர்ஸ் இவர் உங்களை ஹோல்டு பண்ணி பிடிக்கிறாங்க, மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் டோட்லி ஸ்டக் ஆகிட்டு உண்டு, ஃபிசிக்கலி மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு, பட் மென்டலி மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை, உங்கள் மெமரியில் ஸ்டக் ஆகிட்டு உண்டு. ஓகே, இவர் 1000 வாட்டி உங்களை விட்டுட்டு போனாலும் இவரோட மைண்டில் இப்போவும் நீங்கள் உண்டு, இப்போவும் உங்களை மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. இவரோட ஆக்சுவலி
நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஸோ இவர் ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப்பில் வர்றதோ அடுத்து இவருக்கு என்ன சொல்கிறது, இதை விட அது பெட்டராக தோணும். ஸோ இந்த மாதிரி பெட்டராக தோணுனால உங்களை விட்டு போயிட்டு உண்டு. பட் இவர் இப்போ நாம் என்ன அப்படின்னா உங்கள் மெமரியில் ஸ்டாக் ஆக்சுவலி இவருக்கு ஒருபோது மூவான இவர் பல தடவை மேபி ஒரு சிலவங்களுக்கு ஃபேமிலி இங்கே தேர்ட் பார்ட்டியாக இருக்குது அப்படின்னா, ஸோ உங்கள் கூட இருக்கிற டைமில் இவங்களுக்கு ஃபேமிலி கொஞ்சம் ஃபேமிலிக்கு துரோகம் பண்ணுறோமோ நம்மளை நம்பி ஃபேமிலி கொஞ்சம் பாசம் வரும். ஓகே, பாசம் வரக்கூடிய டைமில் உங்களை பிடிச்சி பிளாக் பண்ணிவிட்டு ஃபேமிலி சூஸ் பண்ணுவாங்க. ஃபேமிலி கிட்டே போயிட்டு சரி ஓகே நம்ம தான் ஃபேமிலி கிட்டே வந்தாச்சுல நம்ம இனி மூவ் ஆன் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் மூவ் ஆனே பண்ண முடியாது இவங்களால. மூவ் ஆனே பண்ண முடியலன்னு சொல்லும்போது மறுபடியும் ஃபேமிலி கூட இருக்கும்போது ஒரு 9 of Cups ஏதோ ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் இருக்கும், ஒரு லோன்லினஸ் ஃபீல் ஆகும், உங்ககிட்ட வருவாங்க. ஓகே, ஸோ இப்படி தான் நடந்துட்டு உண்டு. ஓகே, இப்போ அதே மாதிரி மூவ் ஆன் ஆகிட்டில்ல. ஓகே, மூவ் ஆன் ஆகிட்டில்ல, இப்போ உங்களை ஹோல்டு பண்ணி தான் பிடிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா இவர்கிட்ட இருக்கிற ஆப்ஷனை போய் தேடி பார்க்குறாரு. ஓகே, உங்களை மாதிரி யாராவது இருக்காங்களா, உங்களை மாதிரி இன்னசென்ட் யாராக இருக்காங்களா, இல்லைங்க உங்களை மாதிரி யாராவது ஏமாந்து போகிறவங்க யாராவது இந்த வேர்ல்டில் இருக்காங்க நல்லா தேடி பார்க்குறாரு. அவர் தேடி பார்க்குறாரு. உங்களை மாதிரி யாருமே இல்லை ஆக்சுவலி. ஏன்னா உங்களை மாதிரி பியூரான ஸ்நேகம் கொடுக்கறதுக்கு இவருக்கு யாருமே இல்லை. ஓகே, அது அவருக்கு அது மட்டும் இல்லாமல் இவர் ஃபேமிலியை சூஸ் பண்ணாலும் சரி, ஆப்ஷனை சூஸ் பண்ணாலும் சரி, இவருக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகிட்டே இல்லை. ஒரு லோன்லினஸ், ஒரு இன்கம்ப்ளீட்னஸ், ஒரு மிஸ்ஸிங் ஃபீல், ஏதோ ஒரு நான் கம்ப்ளீட் ஆகிட்டு இல்லை, இல்லைங்க நான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டு இல்லை, ஒரு ஃபீல் இவருக்கு உண்டு. ஓகே, ஸோ அது தேடி பார்க்குறாங்க, முடியலை ஆக்சுவலி. உங்களை மாதிரி இவர் யாரையும் பார்த்துட்டும் இல்லை. இன்னொரு விஷயம் அவருக்கே ஆக்சுவலி தெரியும், இந்த வேர்ல்டில் நான் வலை போட்டு தேடினாலும் உங்களை மாதிரி ஒரு போஸ்ட்டை பார்க்கவும் முடியாது, உங்களை மாதிரி யாரும் இவரை கேர் பண்ணிக்க போகிறதும் கிடையாது, ட்ரூவாக நிற்க போகிறதும் கிடையாது, இவருக்கு அது ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஸோ அதனால் ஆளால் மூவ் ஆன் பண்ண முடியல. ஓகே, பட் கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களை சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சுட்டு உண்டு. பிடிச்சி பிளாக் பண்ணி நீங்களும் பிளாக் பண்ணியிருக்கலாம், அவங்களும் பிளாக் பண்ணியிருக்கலாம். டெத் ஆகிட்டு உண்டு. இவருக்கு ஒரு 10 of Cups ஃபீல் மேபி எல்லாருக்கும் சொல்லுவோம். ஒரு சிலவங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நீங்கள் இருந்துட்டு உண்டு. ஒரு போஸ்டோட ஃபேமிலினால நீங்கள் வந்து டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டு உண்டு. ஓகே, பட் இப்போ இவர் யோசிக்கிறார் ஆக்சுவலி. இவருக்கு ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு உண்டு. ஆல்ரெடி கீழே அவருக்கு ஆல்ரெடி ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் இப்போ நீங்களும் ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு உண்டு. உங்கள் ஆப்ஷன் அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டு உண்டு. அது ஏற்றுக்காத ஒரு காரணம் இவருக்கு ஆல்ரெடி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இவருக்கு இப்போ என்ன மைண்டில் இப்போ என்ன அப்படின்னா நான் இப்போ என்ன சூஸ் பண்ணுறது, கன்ஃபியூஸ் ஆக ஆள் ஆக்சுவலி. நான் இப்போ எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எது கூட நான் என் லைஃப்பை கொண்டு போகணும், எனக்கு லைஃப்பில் எது இம்பார்ட்டன்ட், ஃப்யூச்சரில் நான் யார் கூட ட்ராவல் பண்ணணும், ஆப்ஷன்ஸ் கூடயா இல்லைங்க இந்த ஒரு பர்சன் கூடயா இல்லைங்க ஃபேமிலி கூடயா, ஆள் இருந்து ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ தயவு வந்து சேசிங் பண்ணாதுங்க. ஓகே, அதே மாதிரி முன்னாடி இந்த பர்சன் எப்போ வேணாலும் வருவாங்க, எப்போ வேணாலும் போவாங்க. ஸோ இப்படி இவர் எப்போ வேணாலும் இவர் என்ன வேணாலும் பண்ணுவார். பட் அது நீங்கள் மறுபடியும் அக்செப்ட் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு டைம் இந்த ஒரு பர்சன் வேணும்னு ஒரு தாட் உண்டு. ஸோ அதனால் இவர் சொல்லிக்காமலே போவாங்க. ஸோ என்ன பண்ணாலும் நீங்கள் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ண இவர் உங்களுக்கு ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டுல, உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து. பட் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் அப்படி இல்லை, சேஞ்ச் ஆகிட்டு உண்டு. நீங்கள் ஸ்ட்ராங்காக உங்களோட நீங்கள் ரோடாக நிற்கிறீங்க கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே, ஒன்று நான் மறுபடியும் நம்ப போகிறதும் கிடையாது. நீ எனக்கு லைஃப்பில் கொடுத்த லெசன்ஸ் போதும், நான் பட்ட வலி போதும், வேதனை போதும், மறுபடியும் நான் உன்னை நம்புறேன் அப்படின்னா கட்டாயம் எனக்கு மறுபடியும் அடிக்கடிக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு. ஓகே, ஸோ அதெல்லாம் மறுபடியும் ஒன்று நம்ப போகிறதே கிடையாது. நீங்கள் ரூடாக நிற்கிறீங்க கரண்ட் சுச்சுவேஷன். மேபி உங்களோட கேரக்டர்லையோ உங்களோட பிஹேவியர் இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. எஸ், அங்கே ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. முன்னாடி மாதிரி நம்ம நினைக்கிற போயிட்டு வர முடியாது. க்ளோஸ் கேட்டாங்க, க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகே, அது உங்கள் மேபி உங்கள் கேரக்டர்லையோ ஆட்டிடியூட்லையோ உங்கள் பிஹேவியர்லேயே மனசில் ஆகல. சிலவங்க ஸ்ட்ரைட்டாக ஓப்பனாகவே சொல்லியிருக்கலாம். ஓகே, அது வரைக்கும் மனசில் ஆகிட்டு உண்டு. அது இப்போ இவர் நினைக்கக்கூடிய டைம் உங்ககிட்ட வந்து சேர முடியல ஆக்சுவலி. தென் இந்த ஒரு சுச்சுவேஷன் இவருக்கு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கலாம், ஏகப்பட்ட போர்டன்ஸ் இருக்கலாம், நிறைய பெயின் இருக்கலாம், வலி வேதனை இவருக்கு எல்லாமே உண்டு. பட் இவருக்கு மேபி உங்களை விட்டு ஆப்ஷன் தான் இம்பார்ட்டன்ட், ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட் அவங்க போயிருக்கலாம். பட் இவருக்கு நிறைய ப்ராப்ளம் உண்டு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய உண்டு, கடன்களோ ஃபேமிலி ப்ராப்ளம் நிறைய ப்ராப்ளம் உண்டு. ஆனால் இவரை கேர் பண்ணிக்கிறதுக்கோ இல்லைங்க இவருக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கோ இவரை சமாதானப்படுத்துறதுக்கோ யாருமே இல்லை. இவருக்கு ஒரு லோன்லினஸ் ஃபீல் ஆகுது, ஒற்றைக்கு நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இவர்
ஒரு 1000 பேர் இருக்கிற ஒரு கூட்டத்துக்கு போனாலும் சரி, இல்லைங்க ஒரு லாங் டிஸ்டன்ஸ் போனாலும் சரி, எங்கே போனாலும் இவருக்கு ஒற்றைக்கு எனக்கு யாரும் இல்லை, என்னை புரிஞ்சுக்க யாரும் இல்லை, என்னை கேர் பண்ணிக்க யாரும் இல்லை, இவருக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஓகே. ஸோ அதனால உங்களுக்கு இது நீங்கள் அவரோட லைஃப்பில் இருந்திருந்தீங்க அப்படின்னா இவருக்கு இந்த ஒரு ஃபீல் வந்திருக்காது. ஓகே. நீங்கள் இல்லைன்னு சொல்லும்போது இவருக்கு இந்த ஃபீல் ஆகுது. ஸோ அதனால உங்களை பயங்கரமாக மிஸ் பண்ணுறாங்க. கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களை பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாங்க. மேபி ஸ்டார்டிங்கில் உங்களை பற்றி ஃபுல்லாக நெகட்டிவாக திங்க் பண்ணிட்டு உண்டு. ஸோ அதனால தான் சொல்லாமலே போகிறது, சொல்லாமலே வருது, இந்த மாதிரி திங்க் பண்ணியிருக்கலாம். பட் இப்போ உங்களோட வைப்ரேஷன், உங்களோட செல்ஃப் லவ், ஓகே. ஸோ இது இவரை பாசிட்டிவாக திங்க் பண்ண வைக்குது. இவர் ஆக்சுவலி இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் பாசிட்டிவாக அவங்களை திங்க் பண்ணுறாங்க. நானும் எத்தனையோ ஆப்ஷன்ஸ் கூட நான் போய் தேடி பார்த்துட்டு ஒன்றை மாதிரி எனக்கு யாரும் கிட்டல. ஆக்சுவலி ஒன்றை மாதிரி யாருமே என் கூட ட்ரூவாக நிற்கல. அது வரைக்கும் ஃபீல் ஆகிட்டு. அடுத்து இன்னொரு பாசிட்டிவாக என்னது, நான் என்னதான் ஒன்று பிடிச்சி பிளாக்ல போட்டாலும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாலும் அது எனக்கு தெரியும், உன் கூட இருக்கும்போது எனக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகணும். பயங்கர ஈகவும் ஆட்டிடியூடு உண்டு. ஓகே. உன் கூட இருக்கும்போது எனக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகும் எனக்கு தெரியும். பட் நான் ஒன்று பிடிச்சி பிளாக் பண்ணிட்டு உண்டு, ஒன்று டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு அது வரைக்கும் ஃபீல் ஆகிட்டு உண்டு. பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாங்க. பயங்கரமாக நான் சொன்னேன்ல, ஹோல்டு பண்ணி தான் பிடிச்சிட்டுன்னு சொல்கிறேன். காரணம் என்னென்னா நீங்கள் கொடுத்த ஒரு ஸ்நேகம் ட்ரூ. உங்களை மாதிரி யாருமே உண்மையாக நின்றுட்டில்ல. ஆக்சுவலி ஹோல்டு பண்ணி பிடிச்சிடுண்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்கள பயங்கரமாக மிஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஏன்னா நீங்கள் அவைலபிளாக இருக்கிறீங்கன்னு சொல்லும்போது இவருக்கு உங்களோட பாசம் தெரியல, உங்கள் ஃபீலிங்ஸ், எமோஷன், உங்கள் லவ் எதுவுமே தெரியல. ஓகே. நீங்கள் இல்லைன்னு சொல்லும்போது இவருக்கு அது மனசில் ஆகுது. நீங்கள் ஒரு லைஃப்பில் எத்தனை மாத்திரம் இம்பார்ட்டன்ட், எந்த அளவுக்கு இவருக்கு நீங்கள் இவருக்காக நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ அது இப்போ இவருக்கு மனசில் ஆகுது. பயங்கரமாக மிஸ் பண்ணுறாங்க உங்களை. ஓகே. பயங்கரமாக மிஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இவருக்கு ஆக்சுவலி மிஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா முன்னாடி மாதிரி வந்து போய் நிற்க முடியல. ஆக்சுவலி நீங்கள் கிளாரிட்டி கேட்டுண்டு. ஓகே. தெளிவாக ஒரு முடிவு எடுத்துகிட்டு வா, நீயும் குழப்பி என்னையும் போட்டு கொலாப்ஸ் ஆக்காது அந்த ரிலேஷன்ஷிப்பில். எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் இல்லாட்டால் பரவாயில்ல, எனக்கு நிம்மதி இம்பார்ட்டன்ட். ரிலேஷன்ஷிப்பின் பேரில் நீ என்ன கஷ்டப்படுத்தாது. நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒரு கிளாரிட்டி கேட்டுண்டு. இல்லைங்க நீங்கள் கிளாரிட்டி கேட்குறீங்க, நான் அவருக்கு மனசிலாகிட்டு உண்டு. ஓகே. முன்னாடி மாதிரி இவரால் வந்து நிற்க முடியலை. ஓகே. ஸோ அதனால் பயங்கரமாக அவங்கள மிஸ் பண்ணுறாங்க. ஓகே. உங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து பார்க்குறது, லாஸ்ட்டு சீன் எடுத்து பார்க்குறது, 24/7 அவரோட தாட்டில் நீங்கள் உண்டு. ஓகே. அது உங்களுக்கு ட்ரிகர் ஆகலாம். அவங்க உங்களை திங்க் பண்ணுறாங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, சம்டைம் உங்கள் ட்ரீமில் வரலாம். சம்டைம் உங்களுக்கு லோன்லியாக ஃபீல் ஆகலாம். இல்லைங்க இப்போ எங்கள் ஃப்ரெண்டு பார்ட்டி செலிப்ரேஷன் எங்கேயா இருக்கிறீங்க அப்படி சடனாக உங்களுக்கு ஏதோ வெறுத்து போன மாதிரி ஃபீல் ஆகலாம், அழனும் தோணும். ஓகே. இதெல்லாம் அவங்க உங்களை திங்க் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அது உங்களுக்கு ட்ரிகர் ஆகும். ஆக்சுவலி இவங்க 24/7 உங்களை திங்க் பண்ணுறாங்க. உங்களோட ஆக்சுவலி இவர் முடிஞ்சு போகிற ஒரு விஷயம் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகணும்னு நினைக்கிறார். பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாரு. ஓகே. ஏன்னா கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களோட வேல்யூ வர்த்து வரைக்கும் மனசில் ஆகிட்டு உண்டு. இவர் பண்ண தப்பு அதை ரியலைஸும் பண்ணிட்டு உண்டு. ஓகே. எத்தனை தூரம் தான் அவங்க லைஃப்பில் பொறுத்துப்பாங்க. நம்ம மேலே மிஸ்டேக் இருக்குல்ல, நம்ம ஒரு இடத்துல ஸ்டெடியாக நிற்கவே இல்லை, நம்ம வாரதும் போகிறதும் அவங்களுக்கு அது ஹர்ட் ஆகிருக்கும், கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதனால தான் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்கிறாங்க. பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, இவரோட மைண்ட் செட் இப்போ என்ன தெரியுமா, நடந்து முடிஞ்சதெல்லாம் போட்டு ஓகே மறுபடியும் இது ரீஸ்டார்ட் ஆகணும். ஏன்னா இவர் இவ்வளோ தூரம் திங்க் பண்ணி பார்த்தாலும் இவருக்கு ஃபீல் ஆகுறது, இவருக்கு ஒரு 10 ஆஃப் கப்ஸ் அது உங்க கூட தான் ஃபீல் ஆகுது. இவருக்கு நீங்கள் இல்லைன்னு சொல்லும்போது ஏதோ ஒரு மிஸ்ஸிங் ஃபீலு, லைஃப் கம்ப்ளீட் ஆகிட்டு இல்லை, இல்லைங்க லைஃப் வெறுத்து போன ஒரு ஃபீலிங். ஓகே. ஸோ அவர் எல்லா இதெல்லாம் போட்டு ஓகே மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப் ரீஸ்டார்ட் ஆகணும். அதான் இவரோட தாட். ஆக்சுவலி மைண்டில் 24/7 உங்களை பற்றி திங்க் பண்ணுறாங்க, பயங்கரமாக மிஸ் பண்ணுறாங்க. பட் முன்னாடி மாதிரி உங்ககிட்ட சேர முடியல. ஓகே. மேபி 2 சுச்சுவேஷன் ஸ்டக் ஆகி நிற்கிறாங்க. நீங்கள் எதாவது கிளாரிட்டி கேட்குறீங்க அப்படின்னா இவர் உங்களை பயங்கரமாக மிஸ் பண்ணுறாங்க. மெமரிஸ் ஆஃப் லவ் முடிஞ்சு போன விஷயங்களை இந்த ரிலேஷன்ஷிப்பில் நல்லா ப்ரீசியஸான மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மறுபடியும் இவர் ரீகலெக்ட் பண்ணி பார்க்குறாரு. ஓகே. ஸோ அந்த மூமெண்ட் எனக்கு மறுபடியும் வேணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்டார்டிங் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் கனெக்ட் ஆகிற டைமில் உங்களுக்குள்ள சில அட்ராக்ஷன், அஃபெக்ஷன் இதெல்லாம் இருக்கலாம். இதெல்லாம் இவர் மறுபடியும் என் லைஃப்பில் வருமா, மறுபடியும் என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு ப்ரீசியஸான மூமெண்ட் வருமா. ஸோ அது திங்க் பண்ணுறது. ஆக்சுவலி பயங்கரமாக அவங்கள மிஸ் பண்ணுறாங்க. ஒரு அடிக்ஷன் ஃபீல் ஆகுது இவருக்கு, மென்டலி, ஃபிசிக்கலி, எமோஷ்னலி உங்கள் கூட ஒரு டீப்பாக ஒரு அடிக்ஷன் ஃபீல் ஆகுது. மேபி இந்த பர்சன் உங்களை செக்ஷுவலாக ட்ரீம் காணலாம். ஏன் அப்படின்னா இவருக்கு அது மனசில் ஆகிட்டு உண்டு.
இவருக்கு தெரியும் நான் இந்த வேர்ல்டில் எங்கே போய் தேடினாலும் ஒன்றை மாதிரி ஒருத்தவங்க நான் பார்க்க முடியாது. இவ்வளோ ட்ரூவான ஒரு ஸ்நேகம் கொடுக்குற ஒன்றை இக்னோர் பண்ணிவிட்டு எனக்கு லைஃப்பில் ஜீவிக்கவும் முடியாது. ஓகே, நீ எனக்கு வேணும் அந்த ஒரு தாட்டுக்கு வேறு வந்துட்டு. அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ வாட்டி இவெல்லாம் சொன்னேன் இல்லை, உங்களை விட்டுட்டு மூவ் ஆன் ஆகணும் பிளான் போட்டு ஒரு மனுஷன் இப்போ உங்களை சூஸ் பண்ணணும்னு ஒரு முடிவு வந்துடும். அதுக்கு காரணம் உங்களோட செல்ஃப் லவ், நீங்கள் இருக்கிற வைப்ரேஷன். ஓகே, ஸோ நமக்கு ரீபர்த் உண்டு, ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு உண்டு, பட் டோன்ட் வாரி ரீபர்த் உண்டு. பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்களா அழுறாங்களா அதெல்லாம் கேட்டால் அப்படியெல்லாம் கார்டு வரவே இல்லை. ஓகே, பட் மிஸ் பண்ணுறாங்க. இப்போ உங்களோட மெமரிஸில் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஓகே, இதோட ஸ்டார்டிங்கில் கொடுத்து ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ நீங்கள் இருக்கிற வைப்ரேஷன் இவங்க நீங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இவருக்கு ஆக்சுவலி இப்போ ஃபீல் ஆகுது இப்போ உங்களோட வேல்யூ ஒர்த் மனசில் ஆகுது. நீங்கள் இவருக்கு லைஃப்பில் எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ட் மனசில் ஆகுது. நீங்கள் கொடுத்த நீங்கள் இவரோட லைஃப்பில் இருக்கும்போது அந்த லைஃப் எவ்வளோ ப்ரீசியஸ் ஆகுதுன்னு ஃபீல் ஆகுது இவருக்கு. ஸோ அதெல்லாம் இவருக்கு மறுபடியும் லைஃப்பில் வரணும். ஓகே, பயங்கரமாக அவங்களை மிஸ் பண்ணுறாங்க. ஒரு அடிக்ஷன் உங்கள் மேலே ஃபீல் ஆகுது. அது மட்டும் உங்கள் கூட ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. ஷோராக அவங்கள சூஸ் பண்ணுவார். ஓகே, எந்த அளவுக்கு நீங்கள் அவைலபிளாக இல்லாமல் இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த லைஃப்பில் முன்னோட்டு போகிறீங்களோ அவ்வளோ வேகத்தில் இவர் உங்களை சூஸ் பண்ணுவார். ரீபேர்த் உண்டு ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, அது மட்டும் இல்லாமல் கிளாரிட்டி கொடுப்பாரு. நீங்கள் ஏதாவது கிளாரிட்டி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஷோராக இவர் கிளாரிட்டி கொடுப்பாரு. நான் என்னை மன்னிச்சுடு, என்னை தப்பு பண்ணிட்டேன், நானும் ஆப்ஷன் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ தூரம் நான் போகணும்னு நினச்சாலும் என்னால் முடியலை. ஏன்னா என்னோடய ஹாப்பினஸ், என்னோடய சக்ஸஸ் எல்லாமே நீ தான். நீ இல்லைங்க என் லைஃப்பில் ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகாது. எனக்கு நீ வேணும். ஒரு கிளாரிட்டி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஷோராக நீங்கள் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, இவரோட மைண்டில் உங்களுக்கு ஒரு தாட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும். ஓகே ஓகே, ஸோ இதுதான் அந்த போர்ஷன் உங்களை பற்றி திங்க் பண்ணுற விஷயங்கள். தென் நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். ஓகே, நமக்கு 999 இம்பார்ட்டன்ட். 999 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஓகே, தென் இம்பார்ட்டன்டான மந்த் பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட், டிசம்பர் இம்பார்ட்டன்ட். இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 important, 7 important, 9 important, 10 important, 12 important, 13 important, 15 important. ஓகே, ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கு டேட்டோ, ஃபர்ஸ்ட் மீட் பண்ண டேட்டோ, இல்லைங்க லாஸ்ட்டு மீட் பண்ண டேட்டோ, இல்லைங்க ப்ரீசியஸான மூமெண்ட்ஸ் எதுவும் நடந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கனெக்ட் ஆகி இருக்கும்போது மட்டும்தான் அவங்களோட இடையே நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.